என்கிட்ட தான் கப்பல் இருக்கு. என்னைக்கு என்ன கைவிடாத பிளாக் பாய். மக்களே வணக்கம் மக்களே. கோழிக்கோடு வரோன்றது மட்டும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். கோழிக்கோடு பெங்களூர் டு கோழிக்கோடு எதுக்கு வந்தோம் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், இந்த எல்இடி வால், இந்த எல்இடி வால் தான் பெங்களூர்லேருந்து கோழிக்கோடுக்கு கொண்டு வந்தது. கோழிக்கோடுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸிபிஷன், இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் எக்ஸ்போ போட்டிருக்காங்க இங்கே கோழிக்கோடில். அதனால் கோழிக்கோட் ட்ரேட் சென்டர் அந்த இடத்துல தான் போட்டிருக்காங்க, அதில் தான் போட்டிருக்காங்க. இந்த நம்ம நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்இடிஸ், இந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டிசைன் லைட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஷார்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷார்பி, எல்இடிஸ்ன்னு, வார்ம்ஸ், நிறைய லைட்ஸ் வெரைட்டியாக பேருங்க இருக்கும். எல்லா லைட்டும் ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஈவெண்ட் லாங்குவேஜில் இது வந்துட்டு ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸு கீழே பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் எல்லாம் வந்துட்டு இதில் ஹேங் பண்ணுறது நிறைய. இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஈவெண்ட்டுக்கு தேவையான மொத்தமும் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு சிஸ்டம். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த லைட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற அந்த சிஸ்டம் அதுதான் அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா மொத்தமும் இந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான, ஒரு பெரிய கார்ப்பரேட் ஈவெண்ட்டுக்கு தேவையான மொத்த ஐட்டமும் இந்த இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது இது பாருங்கள். இது வந்துட்டு ஒரு மண்டப செட்டிங்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ணாலும் கூட, எந்த ஒரு பெருசாக ஒரு ஈவெண்ட்டு பண்ணாலும் கூட அந்த செட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் பாருங்கள், இதுவும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்பீக்கர் செட்டு தான். ஸ்பீக்கர் மற்றும் இந்த எல்இடி வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அந்த சிஸ்டம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வயர்ஸ். மெயினாக மேஜரான விஷயம் வந்துட்டு இந்த ஈவெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற இந்த உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமை அழகுபடுத்தி தரணும் அப்படின்னு சொன்னால் இந்த வயர்க தான் முக்கியமான ஒரு அம்சம், சாராம்சம் சொல்லலாம். அடுத்து இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த கலர் பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த ப்ளோவரில் வச்சு அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம். இதெல்லாம் பாருங்க, இந்த உங்களுக்கு இந்த போர்டு எல்காம் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர்ஸ் பாருங்க, எல்காம் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் எடுத்து நீங்களே கூட மேட் பண்ணிக்கலாம். அந்த என்ன சொல்ற பாக்ஸ் பண்ணி, அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பாக்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு இங்க பாருங்க, இந்த மெட்டீரியல் மொத்தமும் இங்க இருக்கிற பாருங்க, எல்லா ஸ்பீக்கர்ஸும் ஈவெண்ட் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த எல்இடி வால்ஸ் இங்கே தொங்க விட்டுறதுக்கெல்லாம் எல்இடி வால் இங்கே பார்த்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் லைட்ஸ் எல்லா விஷயத்தையும் கொண்டு போகிற அந்த பாக்ஸு கீழே ஃபிட் பண்ணுற இந்த வீல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜென்செட்டும் கிடைக்கும் இந்த இடத்துல. நீங்கள் பாருங்கள், நான் இப்போ இங்கே பார்த்ததுலேயே ரொம்ப கிராண்டாக லைட் செட்டிங் பண்ணியிருக்கிற இடம் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், பின்னாடி காட்டுறவங்களுக்கு பேக் கேமராவில் சூப்பராக லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்கள், உண்மையிலேயே வந்து அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த லைட்ஸ் எல்லாம். இது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செட்டிங்கை போடுறதுனால நம்மளுக்கு அது பெருசாக தெரியல. புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு ரொம்ப அதிசயமாக அதை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நேரம் அங்கேயே அது ஒரே கடையில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமான காஸ்ட்லி இதெல்லாம். பட் இந்த எக்ஸ்போவில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டாகவும் கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக வந்து நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க, அங்கே ஸ்டாலுங்க, எல்லா ஸ்டாலுங்க, ஃபோட்டோஷாப்பு மற்ற எல்லா ஸ்டாலும் போட்டிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு தேவையான ஆக்சசரிஸ், மற்ற நிறைய ஃபோட்டோஷாப் தான் போட்டிருந்தாங்க. மற்றபடி இங்கே பாருங்கள், இதெல்லாம் எல்இடி வால் தான். இதெல்லாம் கூட எல்இடி வால் தான். இங்கே பாருங்கள், இதுவும் ஃபோட்டோஷாப் தான் போட்டிருக்காங்க. மக்களே இங்கே பாருங்கள், இந்த எல்இடி வால்ஸ் இங்கே இருந்ததுலேயே நாங்கள் கொண்டு போன எல்இடி வால்ஸை விட இன்னும் சூப்பராக நமக்கு தெரிஞ்சது இந்த எல்இடி வால்ஸ் தான். இங்கே அவங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில் அவதார் படம் போட்டு வச்சுருந்தாங்க. அது பர்மனெண்ட்டாக அது அவதாரே ஒரு 3 நாள் ஈவெண்ட்லேயும் அவதார் தான் ஓடிட்டு இருந்தது. இவங்களும் எல்இடி வால் தான் வச்சுருக்காங்க. இது நிறைய அங்கே வச்சுருந்ததில் நிறைய எல்இடி வால்ஸ் தான் இருந்தது. இங்கே பாருங்கள், அவதார் படம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கேமரா கடைங்க. அந்த லைனில் இருக்கிறதெல்லாம், பின்னாடி இருக்கிறதெல்லாம் கேமரா கடைங்க. இது வந்துட்டு இங்கே பாருங்கள், யாரோ ஒரு நண்பர் வேறு வந்து சேர்ந்துக்கிட்டு ஜாயின் ஆகிட்டாரு. ஓகே ஹாய் போயிட்டாரு. ஓகே, அது இருக்கட்டும். இது பாருங்கள், இவ்வளோ தாங்க மக்களே. இதெல்லாம் வந்துட்டு
இந்த எக்ஸ்போவில் இருக்கிற ஐட்டங்கள் இதெல்லாம் சுற்றி மொத்தமாக காமிக்கணும்னு தான் நினச்சேன். இந்த எக்ஸ்போவில் இங்கே பாருங்கள், இது மட்டும் கிடையாது, இன்னும் இதை விட நிறைய இந்த டெக்கரேஷனுக்கு ஆனது இன்னும் அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் நான். இது ரொம்ப பெரிய எக்ஸ்போ பில்டிங், அந்த கேலிக்கட் ட்ரேட் சென்டர், அதில் தான் இந்த எக்ஸ்போ ஆகிட்டுருக்கு. இந்த பாருங்கள், அதெல்லாம் அந்த நம்மளுக்கு அந்த பிரிண்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. பிரிண்டரும் இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் ஃபோட்டோஷாப் அதெல்லாம் இங்கே தான் கிடைக்கும். கேமராக்கான கிம்பல், அந்த ஸ்டாண்டு இதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அவர் குஷி ஆகிட்டார் வேற. பின்னாடி ஒரு ப்ரோ வந்து குஷி ஆகிட்டார். இது வந்து என்ட்ரன்ஸ், நமக்கு நம்ம வந்த சாரி இது சாப்பிட்ற இடம், சாப்பிட்றதுக்கான இடம். இது இங்கே தான் போட்டிருந்தாங்க. பயங்கர காஸ்ட்லி சாப்பாடு வந்து இந்த ட்ரேட் சென்டரில். ஒரு பிரியாணி 200ன்னு பார்த்துவாங்களேன். நார்மலாக நம்ம சாப்பிட்ற பிரியாணி தான். நல்லா எதுவும் கிராண்டாக வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி எல்லாம் கூட கிடையாது. நார்மலாக ஒரு பிரியாணி செஞ்சுருக்காங்க. அது 200 ஒரு பிரியாணி. அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. பட் வேறு வழியில் நம்ம இங்கே தான் சாப்பிட்டாகணும். மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. அதனால் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தோம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இப்படியே போகணுன்னா இன்னும் சூப்பரான இடம்லாம், அந்த பக்கம்லாம் இன்னும் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த பக்கமே வந்தேன். உங்களுக்கு ஏன்னா அப்போவே காட்டும்போது கூட அந்த ஜூம் பண்ணி காமிக்கலைங்க பாருங்களா, நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்போன்னு போட்டாலே அதில் வந்துட்டு இந்த ஈவெண்ட் ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தி சேல் ஆகும். அதிகமாக அளவுக்கு மேற்பார்வை இந்த சும்மா அந்த எக்ஸ்போ பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரே லைட்டுன்னு நினச்சிடாதீங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு கிட்ட இருந்து ஜூமில் பார்த்தா தான் அது உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பாட்லைட். நீங்கள் அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறது. இதெல்லாம் ஸ்மோக் மிஷினுங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்மோக் மிஷின். இதில் வந்து நீங்கள் எல்லா ஈவெண்ட்லையும் பாருங்கள், நீங்கள் அவங்க பாடிட்டு இருப்பாங்க, ஆடிட்டு இருப்பாங்க, கீழேருந்து புகையாக கிளம்பும். அந்த ஸ்மோக் மிஷின் தான் அது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லைட்ஸ் எல்லாம். ட்ரெஸ் என்ன உங்களுக்கு ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன்ல, அதுதான் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஹேங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டுங்க பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து ஃபேனுங்க, பெரிய பெரிய அந்த ஏர் கூலருங்க, பெரிய பெரிய மண்டபத்தில் வச்சுருக்க ஏர் கூலர். இது பாருங்கள், இது வந்துட்டு டெக்கரேஷன் ஐட்டம். நீங்கள் வந்துட்டு அந்த மண்டப இடத்த என்ன சொல்கிறது, நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிற இடத்த இருக்கட்டும், இல்லை அங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கான மொத்த ஐட்டம் இங்கே இருக்குது பாருங்கள். வரவேற்பு ஹாலுக்கு இருக்கிற இந்த வெல்கம் ஹால், அந்த இடத்துலலாம் வைக்கிற இந்த டெக்கரேஷன் இது தான். இதுவும் வந்துட்டு நமக்கு வந்து அங்கே ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜ் ரேட்டில் தான் சொன்னாங்க. மற்றபடி இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கண்ணாடி, அந்த காலத்தில் அரசர்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அந்த கண்ணாடி இல்லை, இது நார்மல் கண்ணாடி சும்மா வச்சுருக்காங்க அந்த ஹாலில் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், இந்த டெக்கரேஷன் எல்லாம் இன்டோர். இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே தான். ஏன்னா எல்லாம் லைட்டிங் செட்டிங் இருக்கிறதுனால எல்லாமே உள்ளே பண்ணுற டெக்கரேஷன் தான். இதில் எக்ஸ்டீரியர் கிடையாது, இன்டீரியர் டெக்கரேஷன் தான் இது. இன்னும் இந்த லைன் பூரா டெக்கரேஷன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைன் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பயங்கர சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எனக்கு அதில் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. நமக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே அப்படி இருக்குன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பக்கம்லாம் பெட்டு, சோஃபா இதெல்லாம் போட்டிருக்காங்க. மற்றபடி இங்கே பாருங்கள் மக்களே, இவ்வளோ தான் இந்த எக்ஸ்போ. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இந்த பொஃபே சர்வே பண்ணுவாங்கள்ல அந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம். இது கூட ஈவெண்ட் சம்மந்தப்பட்டது தான், உங்களுக்கு கேட்ரிங் சம்மந்தப்பட்டது. மற்றபடி இது என்னது, இது பாருங்கள், இந்த பக்கம் அந்த பாருங்கள், அந்த டெடி பியர் வேறு நிறுத்திட்டு இருக்காங்க. உள்ள ஒரு பெண் இருக்காங்க. நல்ல ஒரு அந்த மார்க்கெட்டிங்கான யுக்தி தான் சொல்லுவாங்க. அந்த கடைக்கு ஆட்களை வர வைக்கிறதுக்காக அதுக்கான யுக்தி. ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணோன்னா அது கிளிக் ஆகுன்றதுனால இது எல்லாமே இன்டோர் டெக்கரேஷன் தான். நீங்கள் சீலிங் சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன் அதுலேருந்து நீங்கள் மாட்டி தொங்க விடலாம். அவ்வளோதான் மக்களே, இதுதான் கோழிக்கோடுக்கான விளாக். இதுக்காக தான் வந்தோம், இந்த எக்ஸ்போக்காக தான் கோழிக்கோடுக்கு வந்திருக்கிறது. வந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் என்ஜாய்மெண்ட் கிடைச்சதோ, பீச்சுக்கு போகிறதோ, இல்லை வேறு இடத்துல ஃபாரஸ்ட்டு ட்ரெக்கிங் போகிறதோ, இதெல்லாம் அடிஷ்னலாக தான் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறது. இன்னைக்கு இந்த எக்ஸ்போவில் இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு பீச்சுக்கு போக போகிறோம். கோழிக்கோட் பீச்
பட் கோழிக்கோட் பீச் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் போய் பார்த்தா தான் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பீச்சில் ஆடுறதா இல்லை சும்மா பீச்சை மட்டும் பார்த்துட்டு வரதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராத்திரிக்கு சும்மா ஒரு விசிட் போய் போட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஒரு வேளை முடியல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு காலையில் கிளம்பி நாளைக்கு காலையில் போயிட்டு பீச்சுக்கு மட்டுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு பீச்சுக்கு போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக பீச்சில் ஒரு vlog பண்ணி போடுவோம். கோழிக்கோட் பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தவங்க விட்டுருங்க, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நமக்கு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலும் க்ரோத் ஆகும். நாமளும் ஒரு யூடியூபராக மாறலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை கண்டிப்பாக இந்த பீச் விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய், டாட்டா.